இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 13ஆம் நாள், திருப்பாவை 13ஆம் பாசுரம். உள்ளின் வாய்க்கின்றானை பொள்ளாரக்கனை கிள்ளி களைந்தவனை கீர்த்தமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் ஆவை கலம் புக்கார் வெள்வி எழுந்தது வியாழனும் உறங்கிற்று உள்ளும் சிலம்பினக்கான் ஓதரி கண்ணினாய் உள்ளம் குளிர குழைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நின்னாளில் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்போமாய். இதன் பொருள் என்னவென்றால், ஸ்ரீராமனாக பிறவி எடுத்த போது லங்கை மன்னன் ராவணன் என்னும் அரக்கனின் தலையை கிள்ளி எறிந்தவன், கண்ணனாக பிறவி எடுத்த போது தன்னை கொள்ள வந்த பறவை வடிவம் தாங்கிய பாகாசூரன் என்னும் அரக்கனின் வாயை கிழித்தான். இப்படிப்பட்டவனின் புகழை எல்லா பெண்களும் பாடிக்கொண்டே பாவை நோன்பு நோக்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள். வியாழன் என்னும் கோள் அஸ்தமனமாகிவிட்டது, வெள்ளி என்னும் கோள் உதயமாகிவிட்டது. புள்ளினங்கள் எல்லாம் கூவுகின்றன. மலரை போன்ற கண்களை உடையவளே, உனது கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு இந்த நன்னாளில் எங்களுடன் சேர்ந்து உடலும் உள்ளமும் குளிரும்படி நீரில் மூழ்கி நீராடாமல் படுக்கையில் கிடக்கின்றாயே, எழுந்து வா என்பது இதன் பொருள். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.